ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஆகஸ்ட் 25 மகாநதி சீரியல் என்னாச்சு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சாரதா வந்து காவேரி வந்து திட்டிகிட்டே இருக்காங்கல்ல, இந்த மாதிரி இவ்வளவு தூரம் பண்ண பிறகு நீ ஏண்டி இந்த மாதிரி சொல்லாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லாங் ஸ்பீச் கொடுத்து முடிக்கிறாங்க. அப்புறமா உடனே காவேரி வந்து அப்படியே அமைதியா நின்றுட்டு, இல்லம்மா நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து அவர் கூட வந்து மனசார புருஷன் முன்னாடியவே நாங்க வாழ ஆரம்பிச்சிட்டோம். மனசார மட்டும் இல்ல, நான் வந்து இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன்னு எல்லாருமே வீட்டுல அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாங்க. சாரதா அப்படியே ஒரு இதுல போய் கீழே போய் உட்காந்துடுறாங்க. கங்கா ஓடி போய் அம்மா அப்படிங்கிறாங்க. உடனே என்னடி நீ இந்த விஷயத்த சொல்லாமே இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேக்குறாங்க. அப்ப உடனே பாட்டி சொல்றாங்க, நான் தான் சொல்லிட்டே இருந்தேன்ல, இவளை பார்த்தா மாசம் மறந்த மாதிரிதான் இருக்குதுன்னு, நீ தான் நான் சொன்னதை கேட்கவே இல்லை. இந்த மாதிரி நர்மதா ஃபங்க்ஷனோட இவ வாமிட் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு மாதிரி, அப்ப கூட நீ அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தேன், கரெக்ட் நான் சொல்லிட்டே இருந்தேன்ல. ஆனா இவ இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல அவளை எப்படி சந்தேகப்படுறதா நானே அமைதியா இருந்துட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அப்போ உடனே சாரதா கேக்குறாங்க, அப்போ நீ வந்து இந்த மாதிரி குழந்தைய வயிற்றுல வச்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருந்தியாடி, நீ எங்ககிட்ட எதுவுமே சொல்லாம எனக்கு இதுல வர சத்தியம் வர பண்ணி கொடுக்குற அளவுக்கு உனக்கு எப்படி என்னை ஏமாத்த மனசு வந்துச்சு அப்படின்னு சாரதா கேக்குறாங்க. இப்போ உடனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இல்லம்மா எனக்கே அப்போனா தெரியவே தெரியாது, நான் வந்து எனக்கு அப்பனா இதை பத்தி எதுவுமே தெரியவே இல்லை, அதுக்கப்புறமா தான் எனக்கே தெரிய வந்துச்சுமா அப்படின்னோடனே, அதனாலதான் அந்த பையன் உன்னை சுத்தி சுத்தி வந்தானா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ உடனே காவேரி சொல்றாங்க, இல்ல அவருக்கே ரொம்ப நாள் கழிச்சுதான் தெரியும், இந்த மாதிரி ஒரு நாள் ரோட்ல மயங்கி விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்றாங்க. அப்புறமா உடனே காவேரி சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு அம்மா போட்டிருந்தப்போ அவர் தாம என் கூடவே இருந்து இங்க இருந்து என்ன பாத்துக்கிட்டாரு, நீ கூட ஒதுங்கிதானமா என்ன, அப்போ ஒதுங்கிதான் நிக்கணும், அவர் என்ன கூடவே இருந்து பாத்துக்கிட்டாருமா, உன்னை விட அவருக்கு என் மேல ரொம்ப பாசம் இருக்கு, அதனாலதாம்மா என்னால அவரை விட முடியல, பணத்துக்காண்டிலாம் அவரை விடாமனா இல்ல, அவர் வந்து என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இப்போ உடனே குமரன் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாத, எப்படின்னாச்சும் இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. இப்ப சாரதா என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையனை வர சொல்லுங்க, அவன்கிட்ட நான் பேசணும், அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. குமரன் வெளியில போறாரு, காவேரி ரூம்குள்ள போயிடுறாங்க. போய் விஜய் கால் பண்ணி பாக்குறாங்க, விஜய் எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விடுறாங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாரதா கிட்ட பாட்டி கங்கா எல்லாருமா பேசுறாங்க. அப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இனிமேனாச்சும் நீ கொஞ்சம் இறங்கி போடு, அவன் அந்த பையன் எப்படின்னா பேசாத அப்படின்னு. சாரதா என்ன சொன்னாங்கன்னா, இல்ல என் பிள்ளைங்களுக்காண்டி நான் பேசதான் செய்வேன், அவங்களோட உரிமைக்காண்டி நான் பேசதான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கங்கா கிட்ட வந்து நான் ஜூஸ் போடுறேன், அவளுக்கு சேர்த்து போடுறேன், கொண்டு கூடு அப்படின்னு. கங்கா என்ன சொல்றாங்கன்னா, ஏன் நீயே கொண்டு கூட அப்படின்னு. ஆனா சாரதா வந்து ஃபீல் பண்றாங்க, இந்த மாதிரி அவளையும் கங்காவும் 2 பேருமே கன்சீவா இருந்திருக்காங்க, ஆனா நான் இவ்வளவு மட்டும் தானே நல்லா பாத்துட்டு இருந்தேன், ஒரு கண்ணுல வெண்ணையோ ஒரு கண்ணுல சொல்லாம வச்ச மாதிரி தானே பாத்துருப்பா, அப்ப அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. அதுவும் என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விஜய் வந்து காவேரி அனுப்பின அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து கேக்குறாரு, இந்த மாதிரி நான் அம்மா கிட்ட பிரெக்னெண்டா இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டேன், அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, நீங்க எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி வாங்கணும்னே. விஜய்க்கு அப்படியே சந்தோஷம் தாங்கவே முடியல. அவர் வந்து பாவம் பிரெட் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, அப்படியே வச்சுட்டு அப்படியே கிளம்ப ரெடி ஆகுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.